ஹலோ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, மந்திர கண்கள் கொண்ட பட்டாம்பூச்சி நீல வானத்துல நட்சத்திரங்களால் சூழப்பட்ட ஒரு மாயலோக காடு இருந்தது. அந்த காட்டுல எல்லா உயிரினங்களும் பேசி உயிர் வாழ்ந்துட்டு இருந்தது. மரங்கள், பூக்கள், பாறைகள், பறவைகள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த நாள காட்டுல ஒரு புது விருந்தாளி, நம்ம கதாநாயகி சின்ன பட்டாம்பூச்சி பிறந்தது. அவளோட கண்கள் நட்சத்திரம் மாதிரி மின்னிட்டு மாய சக்தி கொண்டதா இருந்தது. அந்த பட்டாம்பூச்சி பேர் தாரா. அவளுக்கு அப்படி சிரிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். பூனை அமைதியா இருந்தது. ஆனா அது சந்தோஷத்தின் உச்சத்துல இருந்தது. இதெல்லாம் அவளோட மாய சக்தி அப்படின்னு புரிஞ்சுகிட்டா, மறுநாள் தாரா காட்டோட நடுப்பகுதியில பறந்து போய்கிட்டு இருந்தாள். அப்போ எல்லா விலங்குகளோட மன உணர்வும் தாராக்கு தெரிஞ்சது. இந்த உணர்வுகள் தெரிஞ்சாலும் அதெல்லாம் மாற்ற என்ன செய்யணும்னு தெரியாம இருந்தாள். அப்போ தாராக்கு ஒரு வயதான மயில் சொல்லுச்சு, நீ உணர்வுகளை தெரிந்து கொள்ளும் சக்தியோட பிறந்தவள். ஆனால் உணர்வுகளை மாற்றும் சக்தியை பெற நீ மாயமலையை அடையணும். தாரா பயணத்தை தொடங்கினாள். பயணத்தின் ஒவ்வொரு கட்டமும் வித்தியாசமாக இருந்தது. முதலாவது முகில் நதி, மேகங்கள் வழியாக பறக்க வேண்டிய பிரதேசம். மேகங்களில் பறக்கும்போது அவள் தன்னுடைய பழைய நினைவுகளை சந்திக்கிறாள். தன்னுடைய ஒரேயொரு தோழி இழந்த வேதனை, அதனுடன் சமாதானமாக இருக்க வேண்டிய நிலை. இரண்டாவது உணர்வுகளுக்கான உபதேசம். ஒரு வண்ணமயமான பாம்பு தாராவின் உணர்வுகளின் வித்தியாசத்தையும் அவற்றை சமாளிக்கும் விதத்தையும் கற்றுத்தருகிறது. பயம் வந்தால் ஓட வேண்டாம், கேள். துக்கம் வந்தால் அழாதே, ஏற்கவும் முயற்சிக்கவும் செய் என்று சொன்னது. மூன்றாவது விண்மீன் பூங்கா, ஒளியில் மிதக்கும் மலர்கள். ஒவ்வொரு மலரும் ஒரு விலங்கின் உணர்வை பிரதிபலிக்கின்றன. தாரா ஒவ்வொன்றையும் தொடும்போது அவளுக்கு அவர்களுடைய குரல்கள் கேட்க ஆரம்பிக்கின்றன. கடைசியாக மறக்கப்பட்ட பசுமை ஊர், பழைய ஒரு தவறின் கண்ணீர். தாரா சிறியபோது கண்களால் ஒரு குட்டி கிழவரின் உணர்வுகளை தவறாக புரிந்து கொண்டு தன்னால் ஓர் அசம்பாவிதம் நடந்தது. இங்கே அவளுக்கு மன்னிப்பும் தன்னை கொஞ்சம் நன்றாகவே புரிந்து கொள்ளும் வெளிச்சமும் கிடைக்கும். முடிவில் தாரா மாயமலையின் உச்சிக்கு சென்று தனது உணர்வு கண்களை தீர்வு கண்கள் ஆக மாற்றப்பட வேண்டிய பரிசை பெறுகிறாள். அவளுக்கு புது திறன் கிடைத்தது. யாரையும் பார்த்தாலே அவர்களுக்கு தேவையான வார்த்தை, கரிசனை, சூழ்நிலை என்ன என்பதை உணர்ந்து அதைச் சொல்லும் மாய சொற்கள். தாரா மீண்டும் காட்டுக்கு வந்து ஒவ்வொரு விலங்கையும் பார்த்து அவர்களின் உணர்வுகளை புரிந்து கரிசனம் காட்டத் தொடங்கினாள். யானை சிரிக்க ஆரம்பித்தான். குரங்கு சமாதானமான விளையாட்டு செய்தான். மான்கள் குடும்பமாக ஒன்றாக கூடியது. காடு இனிமையாக ஒலித்தது.